Taste the Daily. கோவை மாவட்ட பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய தொழில் சம்பந்தமாக கருத்துக்களை சுருக்கமாக இங்கே தெரிவித்திருக்கின்றீர்கள். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் SP வேலுமணி அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் உடுமலைப்பேட்டை கே ராதாகிருஷ்ணன் MLA அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஸ்ரீ தாமோதரன் MLA அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட செயலர் அறிவிச்சர் PRG அருண்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலர் திரு அம்மன் K அர்ஜுன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் அண்ணன் சேமா வேலுசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு AK செல்வராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு KV ராமலிங்கம் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் VP கந்தசாமி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் KR ஜெயராம் அவர்களே, வழக்கறிஞர் திரு VS சேதுராமன் அவர்களே, திரு தோப்பு அசோகன் அவர்களே, திரு சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்களே, பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களே, முன்னாள் MLA திருமதி மகேஸ்வரி அவர்களே, மற்றும் BJP விவசாயினுடைய தலைவர் திரு GK நாகராஜ் அவர்களே, KK முகில் அவர்களே, இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, விவசாய பிரதிநிதிகளே, பத்திரிகையாளர் ஊடகங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே ஒவ்வொரு சங்கமாக தங்களுடைய கோரிக்கைகளை இங்கே வைத்திருக்க தொழில் நகரம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவது வேளாண்மை, இரண்டுமே அந்த இரண்டு தொழிலிலும் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து இங்கே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள். சைமா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள். மூலப்பொருள் இங்கே வேணும்னு கேட்டுக்கிறீங்க. இந்த பம்பு தொழில், அதே போல R&D எக்ஸ்போர்ட் கிளஸ்டர், இதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறீங்க. இதை விரிவா உங்களுடைய மனுவில் கொடுக்கின்ற பொழுது மத்திய அரசு மாநில அரசு, மத்திய அரசு என்ன செய்ய வேணும், மாநில அரசு என்ன செய்ய என்பதையெல்லாம் எங்களுடைய அரசு வந்த பிறகு அதை செய்வதற்குண்டான முயற்சியை நாம் மேற்கொள்வோம். சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தொழிலமைப்பு, அதில் இங்கே பேசுறாங்க விமான நிலையை விரிவாக்க வேண்டாங்க. இது அதிமுக ஆட்சி கண்ட பொழுதுதான் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். அந்த நிலத்தையெல்லாம் கையகப்படுத்திட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுடைய பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. நாங்க நிலத்தை வாங்கி கொடுக்கிறோம், அது சும்மா கொடுக்க முடியாது, நாங்கள் லீஸுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிய காரணத்தினால காலதாமதமாக ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது மத்திய அரசு அதை துரிதமாக செயல்பட்டு அந்த விமான நிலைய விரிவாக்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதோடு வேலைவாய்ப்பு பற்றி சொன்னாங்க. வேலைவாய்ப்பு என்பது மிக முக்கியம், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆகவே இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான உதவிகள் அதிமுக ஆட்சியில் செய்து கொடுக்கப்படும். மெட்ரோ ரயில் அதிமுக ஆட்சியிலே விரிவான திட்ட அறிக்கின்ற
விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கோயம்புத்தூர் நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு தங்குதடையில்லாமல் அந்த போக்குவரத்து செயல்படுகின்ற சூழ்நிலை உருவாக்கிடுவதற்கு, மக்களுக்கு எளிதாக ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு செல்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல கோயம்புத்தூர் கம்ப்ரஸர் MSME ஒரு நீண்ட விளக்கத்தை இங்க பேசினாங்க. அவர் பேசுகின்ற பொழுது ஜாப் ஒர்க் பற்றி சொன்னாங்க. 12 18% உயர்த்தப்பட்டது. அவர் எதிர்பார்த்தது 5% எதிர்பார்த்தாங்க, ஆனா உயர்த்தப்பட்டதா சொன்னாங்க. அதோட அபராதம் கடுமையாக விதிக்காத சொல்லியிருக்கிறாங்க. இந்த GST எல்லாம் உட்கட்டமைப்பு பற்றி சொன்னாங்க. அதிமுக ஆட்சி கண்ட பொழுதுதான் சகோதரர் SP வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல அதிகமான பாலம் இந்த கோவை மாநகராட்சியில் தான் நான் கட்டி கொடுத்திருக்கேன். வேற எங்கேயும் இவ்வளவு பாலம் கிடையாது. சாலைகள் விரிவாக்கம், அதே போல 3ஆம் குடிநீர் திட்டம், இன்றைக்கு பல இடங்களில் அதிமுக ஆட்சி கண்ட பொழுதுதான் கோவை மாநகரத்தில் சாலைகள் அமைத்து கொடுத்து, கோவை மாவட்டம் முழுவதுமே சாலை சீராக அமைத்து கொடுத்தது அதிமுக ஆட்சியில். ஏற்கனவே மத்திய அரசு நாங்கள் தெரிவிச்சோம், ராணுவத்திற்கான உதிரி பாகங்கள் அதை இந்த தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசாங்கம் கோயம்புத்தூரில் அதை இந்த மற்றும் சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு தேவையான வாய்ப்புகள், தங்கை நகை சொல்லியிருக்காங்க, மல்டிகார் பார்க் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம், அது இன்னும் திறக்காம இருந்தது. உங்கள் பகுதி அதையும் உண்டான நடவடிக்கை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். சவுத் இண்டியன் அவர்கள் அந்த அட்டைப்பெட்டி தயாரிப்பால் இங்கே சொன்னாங்க 12 18% GST உயர்த்தப்பட்டு விட்டது. இதனால் நாங்கள் கடுமையாக தொழில் பாதிப்பதாக சொன்னாங்க. நாங்கள் மத்திய அரசோடு இதை தொடர்பு கொண்டு நீங்கள் கொடுக்கிற மனுவும் அதையெல்லாம் பெற்று அந்த 12 5% குறைக்கணும்னு சொல்லிக்கிறீங்க. அதையும் சம்பந்தப்பட்ட நிதியமைச்சரோடு தொடர்பு கொண்டு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த GST வரி குறைப்பதற்கான நடவடிக்கை நாம் மேற்கொள்வோம். அதோட சின்ன வேணம்பட்டி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் அடிப்படை சாலை வசதின்னு கேட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட கோவை மாநகரத்தில் உட்புற சாலைகள் சுமார் 200க்கும் மேற்பட்ட உட்புற சாலைகள் சீர் செய்வதற்காக நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த பணி துவங்குகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்து அத்தனையும் ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி பிறகு இந்த கோவை மாநகராட்சி இருக்கின்ற உட்புற சாலைகள் அதை சீர் செய்யப்படும். அவர்களும் ஜாப் ஒர்க் 12 18% உயர்த்திருக்காங்க. அதையும் குறைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. 5% குறைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. அதுக்கும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட மத்திய நிதியமைச்சரோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய கஷ்டங்களை, இதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அவரிடத்திலே தெளிவாக எடுத்துச் சொல்லி குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதை ஏரி சுத்திகரிக்க வேண்டும் சொல்லிக்கிறீங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கேட்ட பொழுது நதிகள், ஏரிகள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு காவிரியிலிருந்து வெளியேறுகின்ற மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலில் கலக்கின்ற வரை சுத்தமாக தூய்மையான நீராக இருக்க வேண்டும் என்பதற்காக நடந்தாய் வாலி காவிரி என்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம். அது இந்த திமுக அரசு பிறகு அது அழுத்தம் கொடுக்காத இருந்தாங்க. பாரத பிரதமர், நான் முதலமைச்சர் இருந்தபோது பாரத பிரதமருக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்ற கொடுத்தோம். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு கூட்டுக்குழு, அதாவது மக்களவை, மாநிலங்களவை, மக்களவை கூட்டுக்குழுவில் அதை மேதகு குடியரசுத் தலைவர்கள் அறிவிச்சாங்க. நடந்தாய் வாலி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு அந்த திட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. சுமார் 11,500 கோடி அதுக்கு திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு காவிரி மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர்
பவானி சாகர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யலிருந்து வெளியேறுகின்ற நீர், இந்த நீரெல்லாம் மாசுபடுகின்றது. அந்த மாசுபடுகின்ற நீரை சுத்தப்படுத்தி அந்த நதியிலே விடுவது. இந்த நதியின் கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீரை சுத்தப்படுத்தி இந்த நதியிலே விடுவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதேபோல சிபிஎஸ்இ தனியார் பள்ளி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பல பிரச்சனை இருப்பதாக தங்களுடைய நிறுவனத்தில் சொல்றாங்க. அதையும் அதிமுக அரசு வந்திருக்கும். சிறு குறு நடுத்தொழில் இங்கே பேசுகின்ற பொழுது தங்களுடைய கருத்து சொல்லியிருக்காங்க. அதுவும் சிறு குறு நடுத்தர தொழில் தான் அதிகமான வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற தொழில். இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது சிறு குறு நடுத்தர தொழில் தான். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கொரோனா காலத்தில் கூட தேவையான நிதியெல்லாம் நாங்கள் செஞ்சோம். மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் சிறக்க தேவையான உதவிகள் செய்து தரப்படும். விசைத்தறி அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குது. ஏன்னா எங்க பகுதியிலும் விசைத்தறி அதிகமா இருக்கின்ற பகுதி. இன்றைக்கு மாடர்ன் டெக்னாலஜி வந்ததுனால இந்த நவீன ரக தறிகள்லாம் வந்துடுது. அதனால ஏற்கனவே இருக்கின்ற இந்த விசைத்தறிகள் அந்த உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை எங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு இதை எப்படி சரி செய்வது, இந்த தொழில் சரிவடையாமல் பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கை எந்த விதத்தில் எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தை சேர்ந்தவர் இங்கே பேசினாங்க. அவர்கள் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை பற்றி குறிப்பிட்டாங்க. அதுல சரியா பம்பிங் செய்யல, கடைமடை பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டைகள்லாம் நிரப்பப்படல, முழுமையா கிடைக்க வேண்டிய நீரேற்று மூலமாக கிடைக்கவில்லை என்ற கருத்தெல்லாம் சொன்னாங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது சுமார் 85% பணிகள் நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றிவிட்டால் அதிமுக கட்சிக்கு நல்ல நற்பெயர் கிடைத்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அப்படியே காலதாமதம் செய்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு பிரச்சனையை சுட்டிக்காட்டி இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து, விவசாய சங்கமும் குரல் கொடுத்து அதை ஒரு வழியாக திறந்தார்கள். ஏதோ சம்பிரதாயத்துக்கு திறந்திருக்கிறாங்க. இங்க சொல்லுகின்ற பொழுது கூட அந்த திட்டம் முழுமையா செயல்படக்கூடாது என்பதற்கு அவர்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த திட்டம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக செயல்படுத்த. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பவானி சாகரிலிருந்து பவானி வரை 6 தடுப்பணைகள் கட்டுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். ஏன்னா ஒரு நேரத்தில் அணையில் ஏதாவது தண்ணி குறைஞ்சிட்டா இந்த விவசாயிகளுக்கு இந்த நீரேற்றி மூலம் தண்ணி கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்ற கருதி 6 இடத்துல தடுப்பணை நாங்க கட்டுவதற்கு முயற்சி செஞ்சு அதுக்குண்டான நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கதவணை தடுப்பணைனா கதவோட தடுப்பணை அதுல கிட்டத்தட்ட ஒரு 1.25 டீம்ஸ் தண்ணி தேக்க முடியும். இந்த 6 தடுப்பணையில ஒரு 2 தடுப்பணை முன்கூட்டியே நாங்க ஆரம்பிச்சு ஒரு 25% நிறைவேற்றிருந்தது. அதை உயரத்தை குறைச்சிட்டாங்க. வேணும்னே இந்த திட்டம் சரியா செயல்படக்கூடாது என்பதற்கு உயரத்தை குறைச்சி கட்டினாங்க. மீதி இருக்கிற தடுப்பணை எல்லாம் நாங்க அறிவிச்ச அளவுக்கு அந்த தடுப்பணை உயரத்தை ஏற்றாம குறைச்சி கட்டி அந்த தடுப்பணையினுடைய நோக்கமே சிதைச்சிட்டாங்க. இருந்தாலும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதைத்தான் குறைக்க முடியும், மீண்டும் தடுப்பணை கட்டுறோம், அதனால உயரமா கட்ட என்ன ஆயிருப்போம். அதே எங்களுடைய நோக்கம் நிறைவேற வேணும். ஏனென்றால் இதனுடைய விவசாயிகளுடைய ஜீவாதாரம் பிரச்சனை. அதுல தண்ணீர் என்பது மிக முக்கியம். உணவு என்பது அனைவருக்கும் தேவைப்படுவது. அதை உற்பத்தி செய்வதில் ஏதாவது தடை ஏற்பட்டால் உணவு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அதை முறையாக செயல்படுத்தினால்தான் நம்முடைய விவசாய பயிரிடும் மக்கள் முழுமையா உணவு உற்பத்தியை பெருக்கி உணவு தட்டுப்பாடம் இல்லாமல் நம்முடைய மாநிலத்தை பாதுகாக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து, குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை அணைகள் கூட தூர்வாரப்பட்டோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில தூர்வாராமே இருந்தது. அத்தனை
ஒரு நாளைக்கு 3000 லாரிகள் அந்த வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்துக்கு பயன்பட்டது. இதெல்லாம் அடிப்படையிலே விவசாயிகளுக்கு செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்தினோம். கூட தக்காளி விளைச்சலை பற்றி சொன்னாங்க. அந்த மதிப்பு கூட்டு செய்ய வேணுங்கிறதுக்காக, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு 4 லாரியை நாங்களே எடுத்து அதிலேயே அந்த மதிப்பு தக்காளிகள் எங்க அதிகமாக விளைகிறதோ, எங்க விலை வீழ்ச்சி இருக்குதோ, அந்த லாரியில் அனைத்து வகையான எந்திரங்களும் அதில் பொருத்தப்பட்டு அதில் சாஸ் தயார் பண்ணது. 1 மாசம் கிடாது. அதை தயார் பண்ணி அனுப்பிச்சேன். அது என்னாச்சுன்னு நமக்கு தெரியல. அதோட இந்த பழங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதை பயன்படுத்த முடியும், பிறகு அழுகிவிடும். அதை காப்பாற்றுவதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற 10 மாவட்டத்தில் மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து 20 கோடி ரூபாயில நாங்க இந்த குளிர்பான கிடங்கு அதை விற்பனை செய்கின்ற விற்பனைகளையும் எல்லாம் உருவாக்கணும். அதையும் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அதோட விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக, ஏன்னா அது விவசாய தொழில் இருந்ததுனால முழுமையாக எனக்கு தெரியும். மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டது. இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் 1000 கோடியில் கொண்டு வந்தோம், 1050 ஏக்கர்ல. அது ஒரு பகுதியை நான் திறந்துட்டேன். அங்க இருக்கின்ற கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை மட்டும் திறக்க முடிஞ்சது. மீதி இருக்கிற ஆராய்ச்சி நிலையத்தெல்லாம் ஒரு 90% பணி முடிஞ்சிருந்தது. இந்த ஆட்சி வரை கிடப்பிலே போட்டாங்க. போராடி போன ஆண்டு திறந்தாங்க. ஆனால் அந்த ஆராய்ச்சி நிலையம் பணி துவங்கல. அந்த ஆராய்ச்சி நிலையத்துடைய நோக்கமே, நான் வெளிநாடு அமெரிக்கா போகும்போது பஃபாலோ பால் பண்ணைக்கு போனேன். அங்க ஒரு பசு 65 லிட்டர் பால் கறக்குது. அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு இலவசமா, விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு நம்முடைய மாநிலத்துக்கு ஏற்றவாறு, சீதோஷ நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி அந்த ஆராய்ச்சி நிலையமாக விவசாயிகள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது ஒரு 45 லிட்டர் பால் கறக்கக்கூடிய பசுவை உருவாக்கி கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை துவங்கணும். திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்றவர்கள், இரட்டிப்பு வருமானம் கிடைக்கின்ற அளவுக்கு விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்கள் கிடைக்கின்ற திட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். அதே போல இங்க பேசுகின்ற பொழுது பாண்டியாறு பொன்னம்பலம் பேசுறாங்க. அதை நாங்கள் இருக்கின்ற பொழுதே, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கேரள முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசணும். அவருடைய அழைப்பை ஏற்று நானும் சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்களும், அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், சகோதரர் சிவி அர்ப்பணன் அவர்களெல்லாம் நேரடியாக கேரளாவுக்கு சென்று அங்க இருக்கிற முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை. அதில் ஆனமலையார் நல்லாறு பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை, அதே மாதிரி பாண்டியாறு பொன்னம்பலம், கூடுதலாக நம்முடைய பவானி சாகர் அணை கிடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைலாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும். 2 அரசும் உயர்மட்ட குழு அமைக்கலாம் என்று உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு 2 முறை 2 அரசுடைய உயர்மட்ட குழு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. சுமூகமா போயிட்டு இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே அதை அப்படியே திமுக ஆட்சி கிடப்பில் போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் வைத்த இந்த பாண்டியாறு பொன்னம்பலம் திட்டம், ஆனமலை நல்லாறு, முல்லை பெரியார் பிரச்சனை போன்ற திட்டங்கள்லாம் நிறைவேற்றி தரப்படும். சங்கத்தை இங்க வந்து பேசினாங்க. அரசாங்கம் அமைந்த பிறகு எங்களால் முடிந்த உதவி அவர்களுக்கு செயல் தரப்படும். இந்திய நூற்பாலை சங்கங்கள் ஸ்பின்னிங் மில்லை பத்தி பேசினாங்க. ஒரு காலத்தில் ஸ்பின்னிங் மில் மிக பிரமாண்டமா இருந்தது. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு அந்த தொழில் சர்வடைந்திருக்காக சொல்லியிருக்கிறாங்க. காட்டன் குடோன் இங்கே வேணும்னாங்க. அது இருந்தா இருக்கிற நஷ்டத்தில் கொஞ்சம் குறைக்க முடியும்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற அளவிற்கு, இந்த தொழில் சிறக்கின்ற அளவிற்கு அதிமுக ஆட்சி வந்தவுடன் என்னென்ன வழியில் செயல்படுத்த முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செயல்படுத்தி கொடுக்க முயற்சி செய்வோம். இன்றைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் 50% வரி உயர்வினால இந்த தொழில் பாதிக்கப்பட்டிருக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இந்த
பவர் கட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அரசினுடைய கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். அதோட சுபாக்காவும் கேட்டா அவர்கள் அப்ரூவல்லாம் விரைந்து கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சிமெண்ட் அது மாதிரி குவாரியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. கட்டுமான பொருட்கள் அதனுடைய கட்டுப்படுத்துவதற்கு உண்டான செயல்பாடெல்லாம் செயல்படும் இருக்காங்க. இதை தர கட்டுப்பாடு பயிற்சி வேணும் கேட்டிருக்காங்க. இதை நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுதே இந்தியாவிலே 2வது இதற்கு பயிற்சி கொடுப்பதற்காக சென்னையிலே கிண்டியிலே பிரம்மாண்டமான ஒரு நித கட்டடத்தை கட்டியிருக்கிறோம். அதிலே கிட்டத்தட்ட நம்முடைய கவர்னர் மாளிகைக்கு எதிர்த்த மாதிரி 300 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அரங்கம், அங்க இருக்கின்ற நம்முடைய பொறியாளர்களுக்கு தகுந்த பயிற்சி அதெல்லாம் கொடுப்பதற்கு கட்டியிருக்கிறோம். ஒரு 6 மாசம் பயிற்சி கொடுப்போம். தங்குவதற்கு விடுதி எல்லாமே அதில் இருக்குது. ஆகவே நீங்க தனியார் இருந்தால் கூட அது பணம் கட்டுனா அதில் போய் பயிற்சி கொடுக்கலாம். இன்றைக்கு இந்தியாவில் 2வது இந்த பொறியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிலை நாங்களுடைய அரசாங்கம் செயல்படுத்தி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். காஸ்மா சங்கம் அதில் பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. அதுவும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்தப்படும். இந்த பவுண்டரி அவர்களும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுவும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்த கொண்டான கோரிக்கணும். ஆத்மா அதை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. 1200 பேர் அந்த பணியிலே சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஊதியம் கிடைக்கவில்லை. மத்திய அரசு கொடுக்குது, மாநில அரசு முழுமையாக கிடைக்கவில்லை. நாங்களாம் இதில் பணிபுரிகின்றவர்களாம் கடுமையாக பாதிக்கப்படுகின்றோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையும் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, இந்த தொழில் புரிகின்றவர்கள் எளிதா அந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை நான் கொண்டாந்தோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் கொண்டாந்தோம். அதுக்கு ஒவ்வொரு மாதமும் முதலமைச்சருடைய தலைமையில் கூட்டம் நடப்படும். அதில் அந்த தொழில் நிறுவனங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதை ஆய்வு செய்யப்படும். அந்த ஒவ்வொரு மாதம் முதல் வாரத்தில் நடக்கிற கூட்டத்தில் முதலமைச்சர், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டு எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை அதை தெரிவிக்கின்ற பொழுது அதை ஆய்வு செய்து உடனுக்குடன் அதை செயல்படுத்துவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டாந்தோம். இதற்கென்று தனி ஒரு IAS அதிகாரிகள் நியமிச்சிருந்தோம் அதிமுக ஆட்சியில். இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே இந்த தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான உதவிகளை செய்த அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, கோவை மாநகரத்தில் கோவை மாவட்டத்தில் நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். அத்திக்கடை வனாசி திட்டம் முழுக்க முழுக்க மாநில அரசாங்க நிதியோட கொண்டு வந்த திட்டம். இதுவரைக்கும் 1652 கோடி ஒரு மாநில அரசாங்க நிதியிலிருந்து எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரப்படவில்லை. இது அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அதே போல இந்த கோவை மாநகருக்கு 3வது பில்லூர் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததும் அதிமுக ஆட்சியில் தான். மிகப்பெரிய பாலம் சுமார் 1950 கோடி ரூபாயில இங்கு நம்முடைய கோவை மாநகரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிக நீளம் கொண்ட உயர்மட்ட பாலம் நம்முடைய கோவை மாநகரத்தில் அமைச்சு கொடுத்திருக்கோம். சின்னிமலை லட்சுமி முதல் சின்னிமலை வரை. அதில் மெட்ரோ ரயில் திட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன். அது அதிமுக ஆட்சியில் இங்க இருக்கின்ற மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக செல்லுவதற்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டம் மிக பயனுள்ள திட்டம் என்று கருதி விரிவான திட்ட தயாரிக்கின்ற பணியெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளிக்கொண்டே போய்விட்டார்கள். இப்படி பல திட்டங்கள். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சுமார் 1500 கோடியில் இந்த நம்முடைய கோவை மாநகராட்சி பகுதியில் பல்வேறு திட்டங்கள் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றுகிறோம். நிறைய பார்க்கு, நிறைய ஏரிகள் சுத்தப்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது.
நீங்கள் பல கருத்துக்களை இங்கே வந்து என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த மனு மூலமாக நீங்க கொடுக்கின்ற பொழுது அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் எங்களால் எந்தெந்த உங்களுக்கு உதவி செய்ய முடியும், எந்தெந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ இத்தனை வகையிலும் உதவி செய்து இது தொழில் நகரமாக இருக்கின்ற அந்த கோவை மாவட்டம் மேலும் தொழில் சிறக்க அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதேபோல விவசாயிகளுக்கும் தேவையான உதவிகளை செயல்படுத்தப்படும் என்று சொல்லி இங்கே வரி தந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்ன அத்தனை அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும், அதாவது கிட்டத்தட்ட 100 அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக்கிறீங்க. ஒரு சிலருக்கு தான் பேசுகின்ற வாய்ப்பு கிடைச்சது, மற்றவர்களெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன்னா அடுத்த நிகழ்ச்சினால முழுமையான அனைவரையும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போயிட்டது. நீங்கள் மனு மூலமாக கொடுக்கின்ற பொழுது இந்த மனுக்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் வாய்ப்புகள் விடைபெறுகின்றேன். நன்றி.